பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் நம்ம தேவனுடைய குணாதிசயத்தை பற்றி பார்க்கலாமா? ரோமர் 4வது அதிகாரம் 17வது வசனம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். அம்மா ஃப்ரெண்ட்ஸ், ஆபிரகாமை குறித்து தான் இப்படி எழுதப்பட்டிருக்குது. அவங்க மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன். ரெண்டாவது, ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ வல்லமை உள்ள நம்முடைய தேவன் நமக்காக இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைஃப்பில் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்கிற காரியங்கள் இருக்குமானால் நம்ம இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற அந்த தேவன் மேலே விசுவாசமாக நம்ம ஜெபம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டவர் நிச்சயமாக இல்லாதவைகளை நமக்கு இருக்கிறவைகளாக உருவாக்கி கொடுப்பார். நம்முடைய தேவன் மரித்தவைகளை உயிர்ப்பிக்கிற தேவன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டு பெரிய வல்லமையுடைய நம்ம தேவனை பற்றி கொள்வோம் ஃப்ரெண்ட்ஸ்.